சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் ரோகிணி இருந்துட்டு கிருஷ்ண நினச்சி அளந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பிஏ இருந்துட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி, இப்படி எங்களை ஏமாத்திட்டு இல்லை, உன்னை என்ன பண்ணுன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மீனா இருந்துட்டு, என்னாச்சு, எதுக்காக இப்படி உட்காந்து அளந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்றைக்கே என்னை பற்றின விஷயம் வீட்டுக்கு எல்லாருக்குமே தெரிய போகுது, என் வாழ்க்கையே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்து தான் அந்த பிஏ எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அந்த பேக்கில் பணம் இல்லையா, முத்து அவங்கள அடிச்சிட்டாங்களாம். அதனால் அவங்கக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்ததுனால இப்போ கிறிஷையும் விட மாட்டேன், அதே மாதிரி என்னையும் வீட்டில் சொல்கிறதா இப்போ எனக்கும் ஃபோன் பண்ணி மிரட்டிகிட்டு இருக்கான். என்கிட்ட பணம் கொடுத்துருந்தா யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை கொடுத்துருப்பேன். ஆனால் உங்கள் பேச்சை கேட்டதுனால இப்போ பாருங்கள், எனக்கும் கஷ்டம், கிறிஷுக்கும் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் அந்த அளவுக்கு விட மாட்டார். கண்டிப்பாக அவங்கள கையும் களமாக பிடிச்சி கிறிஷை அவர் கண்டிப்பாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி மீனா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம விஜயா இருந்துட்டு, வெளியில் போன மனோஜ் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையே, இப்போ என்ன தான் பண்ணுறது, எல்லாம் உங்களால் தாங்க ஆச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், போகிறதா இருந்தால் இவங்க தூக்கிட்டு வந்தாங்கல்ல அதனால் இவங்க 2 பேரும் போக வேண்டியது தானே, தேவையில்லாமல் எவனோ ஒருத்தன் என் பிள்ளைய பணத்தை கேட்டு மிரட்டுனதுனால இப்போ என் பிள்ளையும் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதோடு முடிச்சிருக்கு.